இப்போ பருப்பை வேக வச்சிடலாம். வெந்தய பொடி, துவரம்பருப்பு, பயத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி, மேஷ் பண்ணி வச்சிருக்கிற தால் இங்கே இருக்கு. எண்ணெயே கிடையாது, வெறும் நெய் தான். அதனால ஒரு 2 ஸ்பூன் கீ விட்டுக்குவோம். ஜீரகம் வந்து ஒரு எடுத்து வச்சதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். சோம்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை ஃபுல்லாகவே போட்டுடலாம். இது 1/2 டேபிள் ஸ்பூன். ஆனியன் போட்டுடலாம். இது வதக்கிப்போம். 1/2 இன்ச் இஞ்சி வந்து இந்த மாதிரி செதுக்கி வச்சிருக்கேன். 3 பல் பூண்டு, இதுவும் தட்டி வச்சுக்கோங்க. இது இப்போ கறி லீவ்ஸ் போட்டுப்போம். மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் 4, 5 போட்டுக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சது இதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்கு இந்த தனியா பவுடர் போட்டுப்போம். ரெக்கட் சால்ட்டை போட்டுக்கலாம். போட்டுப்போம். ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சது, மிளகாய் தாளிக்கிறதுக்கு. அவ்வளோதான், இது தாளிக்க வச்சு நிறுத்திடலாம். பெருங்காயத்தை இந்த சூட்டில் ஜஸ்ட் போட்டு எடுத்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.